வெல்கம் டு தமிழ் கணிதன். இது வரைக்கும் பார்த்தா நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி பார்த்தா தனி வட்டி டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறதுனா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா படிச்சுக்கோங்க. நம்ம இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட் தான் நம்ம போக போகிறோம். முழுக்க ஷார்ட்கட் தான் போக போகிறோம். இருந்தாலும் ஏன் ஃபார்முலா படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எக்ஸாமில் டைரெக்டாக ஃபார்முலாவே கேள்வியே கேட்டுருவாங்க. ஸோ அதனால் ஃபார்முலாவும் படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலா? A ஈக்குவல் டு B இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் n. இதில் வட்டி மட்டும் வேணும்னா A மைனஸ் பின்றது என்னது? டோட்டல் அமௌண்ட்டு. பின்றது என்னது? பிரின்சிபல். ஓகேவா? ஓகே. அதேமாதிரி பார்த்தோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கேட்டோன்னா என்னது? இதிலே 1+R/200 பவர் 2 பவர் என்னன்னு போடணும். சரியா? இருந்தாலும் நான் படித்து வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நான். ஓகேவா? அதேமாதிரி பார்த்தோன்னா காலாண்டுக்கு ஒரு முறை ஃபார்முலா, இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதேமாரி ஒவ்வொரு வருஷமும் வேறு வட்டி வீதம் மாறிட்டே வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதேமாரி பார்த்தோன்னா இன்னொன்று பாருங்கள், வருடம் பார்த்தோன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா, சரிங்களா? வருடம் எப்படி கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு, சரி, இந்த ஃபார்முலா. 3 ஆண்டுகளுக்கு வேறுபாடு. ஓகே, அதிகபட்சம் நம்மளுக்கு 3 ஆண்டுகளுக்கான வேறுபாடு வரைக்கும் தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இல்லை. இந்த 2 ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடு அண்டு 3 ஆண்டுகளுக்கான வேறுபாடு, இந்த 2 ஃபார்மும் ரொம்ப முக்கியம். கிளியரா? இப்போ நம்ம கணக்குகளை போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு வட்டினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூட்டு வட்டின்னா என்ன? வட்டியும் அசலையும் கூட்டிக்கிட்டு அதுக்கு வட்டி போகிறது என்னது? கூட்டு வட்டி. அதாவது வட்டிக்கு வட்டி போகிறது தான் கூட்டு வட்டி. கிளியரா? ஓகே. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரூபாய் 4000 அசலுக்கு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்றாங்க. சரி, எத்தனை பர்சன்டேஜ்? 5%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகே. ஸோ இப்போ கூட்டு வட்டினாலே நம்ம என்ன பண்ணணும்? கூட்டிக்கிறணும். எது கூடனா 100% அசல் இருக்கும். கரெக்டாக? இதில் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி? 5% வட்டி. அப்போது 5 + 100 + 5 எவ்வளவு? 15% வரும். ஓகேங்களா? 105% வரும். கிளியராக? அப்போ நம்ம 105% நம்ம வச்சுக்கணும். கரெக்டாக? ஓகே. எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு. அப்போது முதல் வருஷத்துக்கு 105/100, ரெண்டாவது வருஷத்துக்கு அது 105/100 நம்ம போடணும். இதே 3 வருடம் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் 3வது தடவை 105/100 நம்ம போடணும். கிளியராக? புரிஞ்சுதா? சரி, நான் என்ன சொன்னேன்னு, 2 வருஷம்னா நம்ம 2 தடவை போட போகிறோம், 3 வருஷம்னா நம்ம 3 தடவை போட போகிறோம். கிளியராக? அப்போ பாருங்கள், எது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் 2 0 அடிச்சலாமா? இதில் 2 0, இதில் 2 0 அடிச்சிடலாம். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து இதில் 21 5 இருக்குமா? இதில் 2 5 10, 2 4 அடிக்கலாமா? 1 2 2 2 4. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 21 × 105 × 2 எவ்வளோண்ணா? 4410 வரும். ஓகே. அவங்க என்ன கேட்டாங்க? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. கிளியர் தானே? அப்போது நான் மொத்த தொகையை நம்ம என்ன பண்ணலாம்? அசல் கூட நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ கழிச்சா எவ்வளோ கிடைக்குது? 410 ரூபா நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இருந்தாலும் நம்ம அடுத்த ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். சரி, பாருங்கள், செகண்ட் கொஸ்டின், ரூபாய் 5000க்கு 12% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. எவ்வளோ? 5000. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்னா 12%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 12%னா 100 + 12 எவ்வளோ? 112. எத்தனை வருடம்? 2 வருடம். அப்போ 2 முறை போடணுமா? 112/100, 112/100 நான் போட்டுட்டேன். ஓகே. அப்போ இன்ட்டு அசலாக நம்ம பெருக்கிட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வட்டி. சரி, மொத்த தொகை நம்மளுக்கு கிடைச்சிரும். கிளியராக? நான் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன், நம்ம அசலால் நம்ம பெருக்கிறணும். கிளியராக? அப்போ பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 0க்கு இந்த 0, இதில் 2 5 இருக்கும். சரிதானே? 2 5 இருக்கும். இதில் 1 5 5. அடுத்து இந்த 2 112 அடிக்கிறேன். 1 2 2 10, மீதி 1 6 2 12. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ இருக்கிறது 56 × 112 எவ்வளோண்ணா? 6272 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வட்டி மட்டும் வேணுன்றதில்ல, என்ன பண்ணலாம்? இது 2 நம்ம கழிச்சிட்டோன்னா கிடைக்கும், நம்மளுக்கு வட்டி கிடச்சிரும். ஸோ அப்போது 1272 ரூபா இதனுடைய வட்டியாக இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள், வருடம் பார்த்தோன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்மளுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை. அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக இப்போ போட்ட மெத்தட்லேயே நம்ம பண்ணிக்கலாம்.
பாருங்கள், அசல் 5000க்கு 4% வட்டி, 4% கூட்டு வட்டி விகிதத்தில் 1.5 ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருடம் 1.5 வருஷம், ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக புரிஞ்சா? ஸோ இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாலே இந்த பர்சன்டேஜை நீங்கள் 2ஆல் வகுத்துக்கோங்க, அதாவது பாதி. அரையாண்டா என்னது? பாதி. அப்போ 4% பாதி அளவு 2%. இதே காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்கன்னா பர்சன்டேஜ் 4ஆல் வகுத்துக்கோங்க. கிளியராக? இப்போ தான் அரையாண்டுக்கு ஒரு முறைன்றதில் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜை நான் 2ஆல் வகுத்துக்கிறேன். ஸோ இது 2ஆல் வகுத்து என்ன கிடைக்கும்? 2% அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஓகே. அப்போ நம்ம எப்படின்னா போடணும், 102 போடணுமா? 102/100. சரிங்க சார், இது எத்தனை முறை சார் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 ஆண்டுகள்ன்றாங்க. 1.5 ஆண்டில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 3 அரையாண்டு இருக்குது. அப்போ இதை நம்ம 3 முறை போடணும். 102/100. மறுபடியும் என்ன பண்ணணும்? 102/100 இன்ட்டு அசல் எவ்வளவு? 5000. கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஸ்டெப்பு பாருங்கள், எங்கே போயிடுவோம். கிளியரா? இங்கே வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ஜீரோவில் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கலாமா? இதோட விட்டுருங்க, இது எக்ஸ்பிளைனுக்காக நம்ம புக்குக்கு இதோட எக்ஸ்பிளைனுக்காக பண்ணது. சரியா? இதெல்லாம் நீங்கள் விட்டுருக்க. இதை பார்ப்போம். பாருங்கள், 0 ஃபஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இந்த 0க்கு இந்த 0, 2 0க்கு 2 0. கரெக்டாக? இந்த 0க்கு இந்த 0. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, இதில் 2 5, 2 5 10. ஓகேவா? அடுத்து 2யும் 102 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2, இதில் 101 2. சரி, 51 2, 51 2, 102 அப்படின்னு வந்துடும். ஓகே. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இந்த 100 அப்படியே வச்சுக்கிறோம். 100 இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு டெசிமலில் வரப்போ, டெசிமலில் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. அதனால் 102 × 102 × 51 எவ்வளோன்னு வருங்க. கிளியரா? ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 530604 அப்படின்னு கிடைக்கும். /100 வரும். ஏன்னா கீழே 100 இருக்குல்ல. கிளியராக புரிஞ்சுதா? ஏன்னா நம்மளுக்கு டெசிமல், ஏன்னா ஒரு சிலருக்கு டெசிமலில் வைக்க தெரியாது. அதுக்காக நான் சொல்கிறேன், நான் எப்படி பண்ணுறேன்னு. டெசிமலில் வைக்காமல் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அப்போ 100ஆல் வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் புள்ளி வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் புள்ளி வச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 53064 இங்கே பாயிண்ட் வரும். ஓகேவா? அப்போது 5306 ரூபா 0.4 பைசா அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஓகே. அப்போது நம்மளுக்கு வட்டி மட்டும் வேணும்னா நான் 2 கழிச்சிடலாமா? ஸோ கழிச்சா 306 ரூபா 4 பைசா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தான், பட் வருடம் கலப்பு வேண்டாம். போன சம்பளம் அரையாண்டு 2 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. போன கொஸ்டினில் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துட்டு வருடத்தை கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்க. இப்போது இது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கு, ஆனால் வருடம் எப்படி இருக்கு? கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்னா 10,000 அசலுக்கு 8% கூட்டு வட்டி விகிதத்தில் 2/3 ஆண்டுகளுக்கான கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வருடம் வந்து கலப்பு பின்னம், இதை நான் எப்படி பிடிச்சிக்கலாம்? 2 வருடமும் 3/4 வருடமும் பிடிச்சிக்கலாமா? கீழே எத்தனை பர்சன்டேஜ்? 8%. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு நான் போடுறேன்னு வச்சுக்குவோம். 108/100, 108/100 நான் போட்டுருவேன். கிளியரா? ஓகே. இப்போ நான் 2 வருஷத்துக்கு நான் போட்டேன். அடுத்து 3/4 வருஷத்துக்கு போடணும். கிளியரா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 8% நான் 2 வருஷத்துக்கு முதல் 8% போட்டேன். அடுத்து 3/4 ஆண்டுகளுக்கு போட போகிறேன். அப்போ இந்த 8% என்ன பண்ணலாம்? 3/4 பெருக்கிறேங்க. கிளியரா? ஓகே. அப்போ பாருங்கள், 1 4 2 8, அப்போ 2 3 6. அப்போது அந்த 3/4 வருஷத்துக்கு 6% வட்டி கட்டியிருப்பாங்க. அப்போ அது கூட்டு வட்டின்றதால நான் 100 கூட கூட்டிக்கிறேன். அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? 108 போடக்கூடாது, 106/100. கிளியராக புரியுதா? இது முதல் வருடம், இது 2வது வருடம், அடுத்து 3/4 வருடத்திற்கு. கிளியராக? இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அசல் எவ்வளவு? 10,000 நம்ம போட்டணும். பாருங்கள், இந்த ஸ்டெப் வந்துடும். கிளியராக? இந்த ஸ்டெப்புக்கு வந்துச்சுங்களா? இன்ட்டு அந்த 10,000 நம்ம போட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறோம். 0 0 0 0. அடுத்து 0 0. வேறு எதாவது அடிக்கிறாங்க நீங்கள் அடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அடிக்காதீங்க, ஏன்னா இப்போ ஆன்சர் வந்து டெசிமலில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் குயிக்காக மட்டும் பெருக்க மட்டும் தெரிஞ்சுக்கணும். குயிக்காக பெருக்கிட்டு கீழே வந்து பார்த்தா 3 0 இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் புள்ளி வச்சுருங்க. இல்லைண்ணா சார் எனக்கு அடிக்க முடியும் அப்படின்னா அடிச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
ஓகேவா? ஸோ ஓகே, அப்போ அடிச்சுட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 12,363 ரூபா 84 பைசா அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு வட்டி மட்டும்தான் வேணும். அதனால் என்ன பண்ணலாம், அசலை கழிச்சிடலாம். ஸோ 10,000 என்ன பண்ணலாம், கழிச்சிடலாம். அப்போது 2,363 ரூபா 84 பைசா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, 5th சம் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு வட்டி வீதம். ஓகே பாருங்கள், ரூபாய் 30,000 அசலுக்கு முதலாம் ஆண்டில் 7%, இரண்டாம் ஆண்டில் 8% கூட்டு வட்டி முறையில் கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்றாங்க. ஸோ இப்போது முதல் வருஷம் 7% கூட்டு வட்டி, ரெண்டாவது வருஷம் 8% கூட்டு வட்டி. சரியா? அப்படின்னா 2 வருஷம் முடியல, அது கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கூட்டு வட்டின்னு 100 + 7 107 போட்டுக்கலாமா? 107/100. ரெண்டாவது வருஷம் 108/100. கரெக்டாக? இன்ட்டு அசல். ஸோ அசல் வந்து மொத்தம் 30,000. இங்கே ஒரு 0 மட்டும் டைப்பிங் மிஸ்டேக் தான், 0ன்னு சேர்த்துக்கலாம். 30,000. இப்போ பாருங்கள், இங்கே 2 0, இங்கே 2 0 அடிச்சிடலாம். இந்த 2 0, இந்த 2 0 அடிச்சிடலாமா? வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 107 × 108 × 3 எவ்வளோன்னு பாருங்கள், 34,648 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்டது என்ன? வட்டி. அப்போ வட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், மொத்த தொகையோட அசலை நம்ம கழிச்சிடலாம். ஸோ அப்படி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,668 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரியா சார்? ஓகே, 6th ஒன் சம்பாகம் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த கொஸ்டினை ரூபாய் 8,000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கின்றாங்க. என்னன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடணும். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. கிளியரா? ஸோ அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்ன சொன்னேன், இந்த % 2ஆல் வகுத்துருங்க. அதாவது அதில் பாதி காலாண்டுக்கு ஒரு முறைன்னா நீங்கள் 4ஆல் வகுத்துடணும். அப்போ 10ல் 10 2ஆல் வகுத்தால கிடைக்கும் 5% நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? அப்போ என்ன பண்ணணும், கூட்டு வட்டின்றதால் என்ன பண்ணலாம், 100 கூட நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 105/100 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். கரெக்டாக? இன்ட்டு எத்தனை வருஷம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும்? 2 அரையாண்டு இருக்கும். அதனால் இதை நான் 2 முறை போடுறேன். இதே 1.5 வருடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 அரையாண்டு இருக்கும். அப்போது 105/100 நம்ம 3 முறை நம்ம போட்டிருக்கணும். கிளியரா? ஓகே, அப்போது ஒரு வருடம் தான் 2 அரையாண்டு தான். அப்போ 2 முறை போட்டுட்டேன். இன்ட்டு அசல் எவ்வளவு? 8,000. இப்போ அடிக்குமா பாருங்கள், 0 0 0 0. ஓகே, இந்த 0க்கு இந்த 0. இப்போ ஈஸியாக நம்ம அடிக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது அடிக்க முடியுமா? 5 அடிக்கலாமா? இதில் 2 5 இருக்கும், இதில் 21 5 இருக்கும். வேறு 2 8 அடிக்கலாம். 1 2 4 2 8. வேறு ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போது இதை வச்சு இங்கே பெருக்கி இங்கே பெருக்கலாம். அப்போ 21 × 105 × 4 எவ்வளோனா 8,820 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க கேட்டது என்ன? வட்டி. அப்போ என்ன பண்ணலாம், 8,000 இதை கழிச்சிடலாம். ஸோ 8,000 நீங்கள் கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 820 ரூபா வட்டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி தான் சரி. ரெகுலராக நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஷேராக முழு மதிப்பை நம்ம பெறலாம். ஓகே, 7வது சம் பாருங்கள். ரூபாய் 3,200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. எத்தனை %? 2.5%. ஆண்டுக்கு ஒரு முறையா அரையாண்டுக்கு ஒரு முறையா? ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம கூட்டிக்கலாம். இப்போ 100 கூட நம்ம கூட்டலாமா? 2.5 100 கூட கூட்ட என்ன கிடைக்கும்? 102.5% அப்படி கிடைக்கும். அப்போ 102.5/100. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 முறை போட்டுற வேண்டியதான். இன்ட்டு அசல். கிளியரா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 0க்கு இங்கே அடிக்கிறேன். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். வேறு இது 5ஆல் அடிக்கலாமா? இதில் 25 இருக்குமா? இது 5ஆல் அடிக்கிறேன். இதில் பாருங்கள், 25 100. இங்கே புள்ளி இருக்குது, அதனால் ஒரு புள்ளி வச்சுட்டு மீதி 2 இங்கே போயிடும். 5 25 வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணலாம், 5ஆல் அடிக்கலாமா? இதில் 4 5 20. இங்கே பாருங்கள், 4 5 20. இங்கே புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி வச்சுருவேன். 1 5 5. அடுத்து 4 32 அடிக்கிறேன். 1 4 4 8 32. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போது என்ன பண்ணலாம், இது 41ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வந்து இந்த பாயிண்ட் இருக்கிறத முழு நம்பராக வச்சுக்கோங்க. 1025ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ பெருக்கிட்டு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் புள்ளி வச்சா போதும். ஏன்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் புள்ளி வச்சா அது சரியான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ 41 × 1025 × 8 எவ்வளோன்னு பாருங்கள்.
கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 டிஜிட்டலி பாயிண்ட்டு புள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது மொத்த தொகை 3362 ரூபான்னு கிடைக்கும். நம்மளுக்கு வட்டி மட்டும் வேணும்னா அசல் கூட கழிச்சுக்கலாம். ஸோ அசல் கூட கழிச்சா நம்மளுக்கு எவ்வளவு, 162 ரூபா அதனுடைய வட்டியாக இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதை பாருங்க, ரூபாய் 4000 அசலுக்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் முறையில் 2.5 ஆண்டுக்கு கூட்டு வட்டியை காண்கன்றாங்க. என்னன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தான் சொல்லியிருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை கிடையாது. ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ஓகே. அப்போது 2.5 ஆண்டு எப்படி பிரிக்கலாம், 2 ஆண்டு ப்ளஸ் அரை ஆண்டுன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 10% அப்படின்றதெல்லாம் முதல் 2 வருஷத்துக்கு 110% வட்டி கட்டியிருப்பார். கரெக்டாக? அப்போது ஒரு வருஷம், இது 2வது வருஷம். ஓகேவா? ஓகே. அடுத்து இன்னொரு அரை ஆண்டுக்கு போடணும். அப்போது 10% அரை எவ்வளவு, 10 என்ன ஒன்று சொல்லியிருக்கேன், 1/2 பெருக்கிடணும். பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 5%. ஸோ இப்போ அடுத்த அரை வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கட்டியிருப்பார், 5% கட்டியிருப்பார். அப்போ 105/100. கரெக்டாக? 100 கூட நம்ம கூட்டிக்கணும். இன்ட்டு அசல் எவ்வளவு, 4000. பாருங்கள், இதில் 2 0, இந்த 2 0 அடிச்சிடலாம். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து இதில் 2 5 10. இதில் பாருங்கள், இதில் 2 5 10 மீதி 1, மறுபடியும் 2 5 10. ஓகே தானே? 2 5 10 மீதி 1, 2 5 10. ஓகே. இதில் அடிக்கிறேன், 2 2. இதில் 11 2 இருக்கும். ஓகேவா? 2 5 10 மீதி 1, 2 5 10. ஓகே. அடுத்து இது அடிக்கிறேன், 1 4. இது 25 4 இருக்கும். வேறு இதை 5ஆல் அடிக்கலாம், 5 25. இதில் 22 5 210. மறுபடியும் 5 105 அடிக்கலாம், 5 5. இங்கே 21 5 இருக்கும். வேறு எதாவது அடிக்க முடியாது. அப்போ 22 × 11 × 21 எவ்வளோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 5082 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? சரி, ஓகே. சரியா? ஓகே. இது மல்டிபிள் பண்ணி பாருங்கள், கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஸோ இதுதான் எனக்கு வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அசல் கூட நம்ம கழிச்சிக்கலாம். இப்போ 4000 கூட நம்ம கழிச்சா 1182 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ 82 84 வருதான்னு செக் பண்ணிங்க. ஸோ எனக்கு வந்து இது பார்த்தோன்னா 82. கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து ஏதோ அடிக்கிறது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது செக் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன், அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். ஓகே. அடுத்து பாருங்கள், மகேஷ் என்பவர் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்தார். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் தொகையை காண்கின்றாங்க. என்ன, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜ் என்ன பண்ணணும், 2ஆல் வகுத்துக்கிறணும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ், 12%. அப்போ 12% என்ன 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், 6% அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ எத்தனை வருஷம் சொல்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓராண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும், 2 அரையாண்டு இருக்கும். அப்போ 6% நம்ம கண்டுபிடிச்சது 2 அரையாண்டுதால 2 தடவை போட்டுக்கிறோம். 106 / 100 இன்ட்டு 106 / 100 இன்ட்டு அசல் எவ்வளோ, 5000. கிளியரா? ஓகே. இந்த ஸ்டெப்புக்கு வந்துருக்கும் பாருங்கள், இங்கே வந்துருச்சு பாருங்கள். அப்போ அது 2 0, இந்த 2 0 அடிச்சிடலாம். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். 5 5, இங்கே 2 5 10. அடுத்து 2 இங்கே 2 2 10, 3 2 6. வேறு எதாவது அடிக்க முடியுமா, முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் பெரிய பாருங்கள், 53 × 106 5618 அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ வட்டி வேணும்னா என்ன பண்ணணும், அசல் கூட நம்ம கழிச்சுக்கணும். கிளியரா? ஓகே. கிடைக்கிறது என்னது, மொத்த தொகை தான். சரி, ஓகே. இதை பார்ப்போமா. 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் முறையில் ரூபாய் 6000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றாங்க. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா பர்சன்டேஜை 4ஆல் வகுத்துக்கணும். அப்போ 20 4ஆல் வகுத்தா எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும், 5% நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ வருடம் என்ன கொடுத்துருக்காங்க, 9 மாதங்களுக்கு அப்படின்றாங்க. ஸோ நல்லா கவனிங்க, நம்ம 9 மாதம்ன்றது 3 காலாண்டு சேர்ந்தது. கரெக்ட் தானே? 9 மாதம்ன்றது அது 3 காலம். அதாவது என்னென்ன தெரிய சொல்லணும்னா, 6 மாதம்ன்றது அரையாண்டு, 3 மாதம்ன்றது காலாண்டு. அப்போ 6 + 3 எவ்வளவு, 9 மாதம். 9 மாதம்ன்றது ஒரு முக்காலாண்டு, அதாவது 3 காலாண்டு. ஓகேங்கண்ணா? அப்போது இந்த 9 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது, 3 காலாண்டு இருக்குது. அப்போது 3 முறை நம்ம போடணும்.
ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜுக்கு? 5%. அப்போ கூட்டு வட்டின்றதில் என்ன பண்ணலாம்? 100 கூட நம்ம கூட்டிக்கிறலாம். அப்போ 105/100 முதல் காலாண்டு, இரண்டாம் காலாண்டு, மூன்றாம் காலாண்டு இன்ட்டு அசல். கிளியரா? இப்போது இதை நம்ம அடித்தா நம்மளுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இதில் 2 அதிகமாக I2 10, இங்கே 3 2 6. அடுத்து ஓரஞ்சு 5, இங்கே 21 5 105ன்னு வரும். அடுத்து இதில் 25 100, இங்கே 21 5ன்னு வரும். ஓகேவா? வேறு எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை, முடியாது. அப்போது 105 × 21 × 21 × 3 எவ்வளோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். அதை 20ஆல் வகுத்துருங்க. கிளியரா? நீங்கள் 2ஆல் வகுத்து ஒரு 0 கூட தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி வகுக்கும் பொழுது எனக்கு அது எவ்வளோ கிடைக்கிது? 6945 ரூபா 75 பைசா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ வட்டி மட்டும் வேணும்னா 6000 என்ன பண்ணலாம்? கழிச்சிடலாம். ஸோ கழிச்சா 945 ரூபா 75 பைசா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா தனி வட்டி, சரி, கூட்டு வட்டி மாடலில் வட்டி கண்டுபிடிக்கிறது தான். அதே மாதிரி பார்த்தோன்னா அதே பேசிக்காக, அதாவது அதே ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மக்கள் தொகை கணக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். சரி, அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டெய்லி நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.